ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் பிரியாணி இலை, 2-3 பிரியாணி இலை, கிராம்பு, 2 ஏலக்காய் இது மட்டும் போட்டு வதக்கி விட்டுட்டு, ஃபஸ்ட்டு அதில் நான் சீரகம் போட்டேன். அதனால் அது எண்ணெயில் ஃபஸ்ட்டு சீரகம் போட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் போட்டு சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி இதையும் நல்லா வதக்கி விடணும், அந்த வெங்காயம் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், 2 ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து இந்த இதுலேயே வதக்கி விடணும். நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் போட்டிருக்கோம்ல, நல்லா அதிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். ஒருத்தங்க வந்து மல்லி, புதினா இலையாகவே சேர்ப்பாங்க. இவங்க பாப்பாவங்க ஒவ்வொரு இலையாக பறக்கிட்டு இருப்பாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் இது மல்லியும் புதினாவும் அரைச்சி சேர்த்துக்கிறது. இதுவும் நல்லா இருக்குது. இந்த டேஸ்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்சது சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து சோயா, கேரட்டு, பீன்ஸ் 3 தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அது பார்த்தேன், அது இல்லை ஃப்ரிட்ஜில். அதனால் இது 3 மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது வந்து பாப்பா அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் தேவையான அளவு போட்டு கொதிக்க விடணும். அந்த சால்ட்டெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து மல்லியும் புதினா அரைச்சது வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும், நல்லா கொதி வரணும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸு லாஸ்ட்டாக ரைஸு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தது. இப்போ நான் எடிட்னால ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து ரைஸ், இது வந்து சீரக சம்பா ரைஸு. ரைஸ் தண்ணி எந்த அளவுனா, நம்ம ரைஸ் எடுத்தோம்ல, 3 டம்ளர் ரைஸ் எடுத்தேன், 3 டம்ளர் வாட்ரு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம அந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, இஞ்சி, பூண்டு, தக்காளி, அப்புறம் மல்லி, புதினாலாம் சேர்த்துருக்கோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் இது நம்ம எந்த டம்ளர் ரைஸ் எடுத்தோமோ அதே டம்ளர் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறோம். நம்ம வந்து நடுவில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைஸ் வந்து குக் ஆகிருக்கா, தண்ணி தேவைப்பட்டால் ஒரு 1/2 டம்ளர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கர் மூடி போட்டோன்னா அது நல்லா குழஞ்சி வரும். அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் சிம்மிலேயே வச்சிட்டோன்னா நம்ம நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கும். 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். நடுவில் நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மேலே வெயிட்டு போட்டாச்சு. வெயிட் போட்டு ஒரு 50 மினிட்ஸ் கரெக்டாக எடுத்தது. இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். குக்கர் மூடி போட்டோன்னா அது ரைஸ் வந்து குழஞ்சி வரும். அதனால் இப்படியே தான் பண்ணுறது. பிரியாணி பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே பஸ், அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். த நியூ சேனல்.
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.